ஆ மீன் தான் அவனுக்கு பிடிக்கும். பிடிக்குமா? கண்டிப்பான முறையில் பெரிய கிளிமீன்லாம் கிடைக்கும். அது கிடக்கும், டெய்லி தான் கிடக்கு. திருவண்ணாமலை கோலை ஃபஸ்ட்டில் கொடுங்க. இப்படியேவா? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மலை பாலத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு கூனி இறை வீசி ஒரு சூப்பரான கிளிமீன் தூக்குறாரு. வாங்க பார்க்கலாம். மீன் தான் அவனுக்கு பிடிக்கும். பிடிக்குமா? கண்டிப்பான முறையில் மழை ரொம்ப நாளாக பாலத்துக்கு வராத காரணத்தினால நான் போய் பக்கத்தில் நின்ற உடனே இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு கிளிமீனை தூக்குவோங்க, வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆமாம், கிளிமீனுக்கு தான் வெயிட்டுங்க. கடலும் தெளிஞ்சிருக்கு, கூனியரே வச்சுருக்காரு, வெடுக்கடிக்கிறதுக்கு சங்காயம் வச்சுருக்காருங்க. பக்கத்தில் மாப்பிள்ளை நின்றுட்டு சரசர நரம்பு எழுத்தாருங்க. ஒருவேளை மீன் தான் கிடச்சிச்சுன்னு எட்டி பார்த்தா வச்சிருந்த இறைய மீன் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. வெறும் துணியில் தான் இவ்வளோ வேகமாக இழுக்கிறாப்புல நம்ம மாப்பிள்ளை. அதாவது மழை தெரிஞ்சே சேட்டை பண்ணுறாரா இல்லை அவர் ஆக்டிவிட்டிஸே அப்படிதானு இன்னுமே எல்லாரோடையும் புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்க. அதாவது கொஞ்சம் மிஸ் ஆனால் தாவி போய் மீனை தூக்கிட்டு வந்துடுவார் போலங்க. அவ்வளோ தூரம் எட்டி பார்த்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க தூண்டில். திருவண்ணாமலை கோலை நார்மலாக தூண்டில் இறைய வச்சு வீசுறதுக்கும் கொஞ்சம் சங்காயம் வெடு கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்குங்க. கூனி இறை மட்டும் வீசுகிறப்ப ரொம்ப பெருசாக டக்குன்னு மாட்டாது. ஆனால் கொஞ்சம் வெடுக்கடிச்சுன்னு வைங்களேன், சுற்றி இருக்க மீன்கள் ஃபுல்லாக அந்த வெடுக்கு வாசத்துக்கு அங்கே அசம்பிள் ஆகுமா, அப்போ ஏதாவது ஒரு மீன் கண்டிப்பாக கிடைக்கும், டக்குன்னு வெட்டிடலாங்க. சூரியனை கவனிச்சிங்களா? வானத்தில் பொட்டு வச்ச மாதிரி இருக்குங்க. செங்கதிர்களோட ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு காலைல சூரியன். தூண்டி வீசும்போது ரொம்ப ரசிக்க வேண்டிய காட்சி. சூரியனை மட்டும் தவற விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் காலைல சூரியனை கவனிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் சூரியன் வந்த உடனேயே கடல் கொஞ்சம் வெளிச்சமாகி ரொம்ப கிளியராக தெரியுங்க. உள்ளே இருக்க மீன், பாறை எல்லாமே. வீசின கூனி இறைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுங்க. ஆமாங்க, ஒரு சூப்பரான ஒரு இட பீஸ் மாட்டியிருக்குங்க. அதாவது காலையில் மீன் மாட்டுறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஒரு மீன் ஒன்று மாட்டிருச்சுங்க. மெதுமெதுவாக தூக்கிட்டு இருக்காருங்க மழை. மலை முகத்தில் அந்த சந்தோஷத்தை கவனிச்சிங்களா? ஆமாங்க, ரொம்ப நாள் கழித்து வந்து நாளே மீன் மாட்டினா ஒரு பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும். அது என்ன மீனோ அதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மீன் கடிச்சிட்டு மாட்டிருச்சு அப்படின்னா பெரிய சந்தோஷம் தாங்க. இன்னைக்கு மழை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com